Good morning to all. Hi, எல்லாம் எப்படி இருக்கீங்க? Welcome to my social class. Today we are going to learn about India, our country. The word அப்படிங்கிறது உலகம் அப்படிங்கிறது ரொம்ப பெரியது. Word அப்படினா என்ன சொல்லுவோம் அப்படினா உலகம் அப்படினு சொல்லுவோம். அந்த உலகத்துல எத்தனை country இருக்கு அப்படினா 195 country அப்படி இருக்கு. Country அப்படினா என்ன சொல்லுவோம் அப்படினா நாடு countries அப்படிங்கறப்ப நாடுகள் country அப்படினா நாடுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த வேர்ட் அப்படிங்கிறது உலகத்துல 195 country இருக்கு. அதுல one of the country அப்படினா இந்தியா. சோ அப்ப நம்மளுடைய country நேம் என்ன அப்படினா இந்தியா. இந்தியா என்ன ஸ்பெல்லிங் அப்படினா INDIA. இந்தியா அப்படிங்கிறது நம்மளுடைய நாடு. most of நம்ம எந்த கண்ட்ரில வசிக்கிறோம் which country we live அப்படினு கேட்டா most of the people என்ன சொல்வோம் தமிழ்நாடு அப்படினு சொல்வோம். அப்ப தமிழ்நாடு அப்படிங்கறப்ப அந்த நாடு country அப்படினா நாடுன்னு வரப்ப நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது சொல்லிரோம். அப்ப தமிழ்நாடு அப்படிங்கிறது country கிடையாது, இஸ் wrong. அப்ப தமிழ்நாடு அப்படிங்கிறது ஸ்டேட் அப்படினா மாநிலம். அப்ப ஒவ்வொரு country உலகத்துல 195 country இருக்கு. அதுல one of the country தான் இந்தியா. சோ இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படினா எத்தனை ஸ்டேட் இருக்கும் அப்படினா 29 ஸ்டேட் அப்படி இருக்கும். ஸ்டேட்னா மாநிலம் அப்படினு சொல்வோம். ஓகேவா? country அப்படிங்கிறது நாடுகள். அதுல one of the country தான் இந்தியா. ஸ்டேட் அப்படினா மாநிலம். one of the state அப்படிங்கிறது தமிழ்நாடு. அப்ப நம்ம எந்த கண்ட்ரில வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படினு கேட்டோம் அப்படினா தமிழ்நாடு அப்படினு சொல்லக்கூடாது. ஏன்னா நாடுன்னு வரதுனால நம்ம எந்த நாடுன்னு சொல்றோம் மோஸ்ட் ஆஃப் என்ன சொல்லிரோம் தமிழ்நாடுன்னு சொல்லிரோம். தமிழ்நாடு அப்படிங்கிறது ஸ்டேட் நேம், அது மாநிலம், அது என்னது கிடையாது கண்ட்ரி கிடையாது. அப்ப கண்ட்ரி which country we are living அப்படினு கேட்டா நம்ம என்னதான் சொல்லணும் இந்தியா அப்படினு சொல்லணும். நம்ம எந்த கண்ட்ரில வசிக்கிறோம் அப்படினா இந்தியால தான் வசிக்கிறோம். அப்ப என்ன லெசன் அப்படினா இந்தியா அவர் கண்ட்ரி, நம்மளுடைய நாடு என்ன அப்படினா இந்தியா. அந்த இந்தியா பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இந்தியா அப்படிங்கிறது எத்தனை பிளேஸ் இருக்கு அப்படினா 7th largest place in the world. இந்த 195ல 7th largest மிகப்பெரிய நாடு என்ன இருக்கு அப்படினா இந்தியா அப்படிங்கிறது இருக்கு. சோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் கேபிட்டல் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? கேபிட்டல் அப்படினா என்ன அப்படினா தலைநகரம். 7th largest place இருக்கு. ஓகேவா? அப்ப 195ல 7th place இருக்கு. அப்ப ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் கேபிட்டல் அப்படிங்கிறது இருக்கும். கேபிட்டல் அப்படினா தலைநகரம். அப்ப இந்தியாக்கு என்ன கேபிட்டல் அப்படினா டெல்லி. சோ இப்ப தமிழ்நாடு அப்படினா அதுக்கும் கேபிட்டல் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப தமிழ்நாடு கேபிட்டல் அப்படிங்கிறது சென்னை. கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்தியா அப்படிங்கிறது கண்ட்ரி நாடு. எந்த கண்ட்ரில நம்ம வசிக்கிறோம் அப்படினா இந்தியால வசிக்கிறோம். அதுக்கான எத்தனாவது பிளேஸ் இருக்கு அப்படினா 7th largest பிளேஸ்ல இருக்கு. அதுக்கான கேபிட்டல் தலைநகரம் அப்படிங்கிறது டெல்லி. அந்த இந்தியால one of the state தான் தமிழ்நாடு. சோ இந்த தமிழ்நாடோட கேபிட்டல் பார்த்தோம் அப்படினா சென்னை அப்படினே சொல்லுவோம். சோ இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் இல்ல என்னென்ன பார்க்கறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியா இஸ் a land of the many geographical features அப்படிங்கிறது land அப்படிங்கிறது நிலப்பகுதி. இதே வாட்டர் பாடிஸ் அப்படிங்கிறது நீர்நிலைகள் சொல்லுவோம். land அப்படிங்கிறது நிலப்பகுதி. lot of the புவியியல் கூறு அப்படிங்கிறது இந்தியால இருக்கு. second அப்படிங்கிறது it has a huge area of the flat and fertile plains. என்ன இருக்கும் அப்படினா செழிப்பா இருக்கிறது. plains அப்படிங்கிறது சமவெளி பகுதி. சமவெளி பகுதி அப்படிங்கிறது செழிப்பா இருக்கும். third one அப்படிங்கிறது high snow clad mountains. snow அப்படிங்கிறது பனி. அந்த பனி என்ன அப்படினா mountains ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். high snow clad mountains அப்படிங்கிறது mountains அப்படிங்கிறது மலைகள். ஓகேவா? சோ அந்த மலைகள் ஃபுல்லா எது கவர் ஆயிருக்கும் எது படர்ந்து இருக்கும் அப்படினா அந்த mountains ஃபுல்லா எது படர்ந்து இருக்கு அப்படினா snow அப்படிங்கிறது பனி. பனி ஃபுல்லா என்ன இருக்கும் கவர் ஆயிருக்கும். இதெல்லாம் எங்க இருக்கு நம்மளுடைய கண்ட்ரி இந்தியால இது எல்லாமே இருக்கு. it has a small and big rivers. river அப்படிங்கிறது வாட்டர் தண்ணி அப்படிங்கிற ஆறு என்ன செய்யும் ஓடிட்டே இருக்குது. ஃப்ளோ மீன்ஸ் ஓடுறதே ஒரே இடத்துல நிக்காம என்ன செய்யுது ஓடிட்டே இருக்குதா ரிவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த ரிவர் அப்படிங்கிறது ஸ்மால் அப்படிங்கிறது சிறிய ரிவரும் இருக்கும், பிக் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரிவர். அப்ப ஸ்மால் ரிவரும் இந்தியால இருக்கு, பிக் ரிவரும் இருக்கு. it has a dry and hot desert. desert அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாலைவன பகுதி. ஸோ இந்த டெசர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபுல்லாவே மணலா தான் இருக்கும், சாண்ட் அப்படிங்கிறது. இப்போ சாயில் அப்படிங்கிறது மண், ஆனா சாண்ட் அப்படின்னு சொல்றப்ப
அது மணல். அப்ப டெசர்ட் ஃபுல்லா எது கவர் ஆயிருக்கும் அப்படின்னா சாண்ட், மணல் அப்படிங்கிறது கவர் ஆயிருக்கும். ஃபுல்லாவே எப்படி இருக்கும் அப்படின்னா ஹாட்டா தான் இருக்கும், வெப்பமா இருக்கும், சூடா இருக்கும், வெப்பமா இருக்கும். ஆனா அந்த வாட்டர் அப்படிங்கிறது அவைலபிளாவே இருக்காது, கிடைக்காது, ரொம்ப லெஸ்ஸா தான் கிடைக்கும். வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப குறைந்த அளவுல வாட்டர் அப்படிதான் இருக்கும். அதிகமான வாட்டர் சப்ளை அப்படிங்கிறது டெசர்ட் ஏரியால இருக்காது. டென்ஸ் கிரீன் ஃபாரஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு இந்தியாவில் அப்படின்னா ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது லாட் ஆஃப் த ட்ரீஸ் இருக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வீட்லயும் 1 of the 2 ட்ரீஸ் இருக்கு அப்படின்னா இட் இஸ் நாட் ஏ ஃபாரஸ்ட். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்ல மாட்டோம், ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. ஏன் அப்படின்னா அது கார்டன், தோட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது லார்ஜ் ஏரியா ஃபுல்லாக எது இருக்கும், திக்லி பாப்புலேட் எது இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாவே ட்ரீஸ் தான் இருக்கும், ஃபுல்லாவே மரங்கள் இருக்கும், ரொம்ப ஹையஸ்டா இருக்கும். அந்த மரம்லாம் சும்மா ஷார்ட்டெல்லாம் இருக்காது. ஸோ அது மாதிரி ஃபுல்லாவே லார்ஜ் ஏரியா ஃபுல்லா ட்ரீஸ் கவர் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். டென்ஸ் அப்படிங்கிறது அடர்த்தியா இருக்குது, கொஞ்சம் கூட ஒரு ஆளே உள்ள போக முடியாத அளவுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப அந்த மரம் அப்படிங்கிறது நெருங்கி இருக்கும். அதுக்கு பேர் தான் டென்ஸ் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா லேண்ட் பகுதியில் ஃபெர்டைல் பிளேன்ஸ் இருக்கு, மவுண்டெயின்ஸ் இருக்கு, ரிவர்ஸ் இருக்கும், அண்ட் டெசர்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரி, நம்ம வசிக்கிற இந்தியா கண்ட்ரில எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னா இந்தியாவோட பீப்புள் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் பேசுவாங்க. லாங்குவேஜ் அப்படிங்கிறது மொழி. நம்மள்ட்ட உள்ள தகவலை ஒருத்தவங்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துவோம். மோஸ்ட் ஆஃப் என்ன செய்யும், இப்போ தமிழ்நாடு நம்ம ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படின்னா எந்த லாங்குவேஜ் அதிகமாக மக்கள் பேசுவாங்க அப்படின்னா தமிழ் பேசுவாங்க. ஸோ எல்லாருக்கும் காமனாக தெரியும். சம் பீப்புள் அப்படிங்கிறது இங்கிலீஷ் பேசுவாங்க, சம் பீப்புள் அப்படிங்கிறது ஹிந்தி பேசுவாங்க. ஸோ அதேமாரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் என்ன செய்வாங்க, லாங்குவேஜ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். ஒரே லாங்குவேஜ் தமிழ்னா தமிழ் ஃபுல்லாகவே பேசிட்டு இருக்க மாட்டாங்க, அந்த லாங்குவேஜ் மொழி அப்படிங்கிறது மாறுபடும். அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் தான் மக்கள் பேசுவாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரிலிஜியன் அப்படிங்கிறதே பயன்படுது. ரிலிஜியன் அப்படிங்கிறது மதம். இப்போ எக்ஸாம்பிள் இந்துன்னு சொல்லுவோம், முஸ்லீம் சொல்லுவோம், கிறிஸ்டின் சொல்லுவோம். ஸோ அதுமாரி ரிலிஜியன் அப்படிங்கிறதும் இந்தியாவில் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ எல்லாரும் ஒரே ரிலிஜியனில் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. சம் பீப்புள் இந்துவாக இருப்பாங்க, சம் பீப்புள் முஸ்லீமாக இருப்பாங்க, சம் பீப்புள் கிறிஸ்டினாக இருப்பாங்க. அப்போ நம்ம பேசுகிற அந்த லாங்குவேஜ் மொழி அப்படிங்கிறதும் சேஞ்ச் ஆகும். நம்ம வழிபடுற அந்த ரிலிஜியன் மதம் அப்படிங்கிறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படிங்கிறது இருந்தாலும் எல்லாமே வேறுபட்டு இருந்தாலும் அது நம்ம என்ன செய்யணும், இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோட என்னைக்கும் ஒற்றுமையாக இருக்கணும். ஸோ இந்த இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்படின்னா 6 நேச்சுரல் ரீஜன்ஸ் அப்படிங்கிறது அந்த இயற்கை அமைப்பு அப்படிங்கிறத 6ஆக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது இந்த நார்த்தன் மவுண்டெயின்ஸ். மவுண்டெயின்ஸ் அப்படிங்கிறது மலைப்பகுதி. நேச்சுரலாக என்ன செய்யுது, மவுண்டெயின்ஸ் அப்படிங்கிறது வளருது. நம்மளா என்ன செய்யற போய் இதை கட்டல, பில்ட் பண்ணல. ஒரு மவுண்டெயின்ஸ் அப்படிங்கிறது நேச்சுரலாக உருவாகிறது, ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் மவுண்டெயின்ஸ் அப்படிங்கிறது யார் அதிகமாக போய் பார்ப்பாங்க அப்படின்னா டூரிஸ்ட் பிளேஸ்க்கு. இந்த சம்மர் ஹாலிடேஸ்லாம் விட்டாங்க அப்படின்னா என்ன செய்வோம், மவுண்டெயின்ஸ் எங்கே இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்கிறப்ப நம்ம என்ன செய்வோம், எங்கே கூலாக இருக்கோ ஸோ அந்த பிளேஸ்க்கு போவோமா. அப்போ மவுண்டெயின்ஸ் அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிள் ரீசெண்டாக எங்கள் கிட்ட நியரஸ்ட் அப்படிங்கிறது ஊட்டி கொடைக்கானல் சொல்லலாம். ஸோ அங்கெல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த மவுண்டெயின்ஸ் அப்படிங்கிறது வரிசையாக அழகாக இருக்கும். ஸோ அது மேலே என்ன இருக்கும் அப்படின்னா லாட் ஆஃப் த கிராஸு ட்ரீஸ் எல்லாமே இருக்கும். ஸோ பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா மனசுக்கு ஒரு விதமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் நார்த்தன் மவுண்டெயின்ஸு. அதுக்கு அடுத்தது நார்த்தன் பிளேன்ஸ் அப்படிங்கிறது சமவெளி பகுதி. ஃபுல்லாகவே சமவெளியாக இருக்குது, எனி டைமும் செழிப்பாக இருக்கும். ஸோ என்ன அங்கே இருக்கா வாட்டர் அப்படிங்கிறது அவைலபிளாக அந்த பிளேஸில் இருக்கிறதுனால அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப செழிப்பாக இருக்கும். தேர்ட் அப்படிங்கிறது இந்த கிரேட் இந்தியன் டெசர்ட். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன டெசர்ட் அப்படிங்கிறது பாலைவன பகுதி. ஸோ எப்போதும் அங்கே எப்படி தான் இருக்கும், ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும், ட்ரையாக தான் இருக்கும், வாட்டர் அப்படிங்கிறதும் குறைவாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது சவுத்தன் பிளாட்டர்ஸ் அப்படிங்கிறது பீடபூமிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பீடபூமி அப்படிங்கிறது எப்படி இருக்கும், டேபிள் லேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹையஸ்ட் ரொம்ப மேடாக இருக்கும். ஸோ அப்படி மேடாக இருக்கிறதுனால ஸோ அங்கே வசிக்கிறது அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் த கோஸ்டல் பிளேன்ஸ். கோஸ்டல் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது கோஸ்டல் பிளேன்ஸ் அப்படிங்கிறது பிளேன்ஸ் அப்படிங்கிறது சமவெளி பகுதி. கோஸ்டல் அப்படிங்கிறது கடற்கரை ஒட்டிய பகுதின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ சி ஓசன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கோஸ்டல் அப்படிங்கிறதும் கடற்கரை பகுதி தான் கோஸ்டல் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது த ஐலாண்ட். ஐலாண்ட் அப்படிங்கிறது 4 சைடு கவர் த வாட்டர் பாடிஸ். என்ன ஆகும் அப்படின்னா 4 சைடு அப்படிங்கிறது 4 பக்கம் என்ன இருக்கும், வாட்டர் அப்படிங்கிறது கவர் ஆயிருக்கும். அதுக்கு பேர் தான் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் தீவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வசிக்க பீப்புள் அப்படிங்கிறது என்ன செய்ய மாட்டாங்க, வசிக்க மாட்டாங்க,
இது மேப்ல உனக்கு நாங்க காமிக்கிறப்ப தெரியும். ஐலாண்டு. நெக்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவோம். பெனின்சுலா அப்படிங்கிறது தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தீபகற்பம் அப்படிங்கிறது 3 சைடு மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா வாட்டர் பாடி அப்படின்னு கவர் ஆயிருக்கும். அப்ப இந்தியா என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெனின்சுலான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 3 சைடு வாட்டர் பாடிஸ் அப்படிங்கிறது கவர் ஆயிருக்கும். ஓகேவா? இங்க என்ன இருக்கும் அப்படின்னா what is this or you know this is a map. This is a ஒரு ஜெனரல் மேப். மேப் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மேப் அப்படிங்கிறது ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸில் இருக்கும். இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா எர்த்தோட ஹோல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லாகவே எர்த்தில் என்ன எர்த் அப்படிங்கிறது பூமி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க ஒன் ஆஃப் த பிளானட் இதுதான் எர்த்துன்னு சொல்லுவோம். ஸோ எர்த்தில் தான் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் என்னென்ன லேண்ட் ஏரியா இருக்குது, என்னென்ன வாட்டர் பாடிஸ் இருக்குது, எல்லாமே எது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மேப் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ மேப் இருக்குது அப்படின்னா இந்த மேப்பில் ஒரு ஃபோர்ஸ் இந்தியா மேப் நம்ம பார்த்துட்டு இருக்க நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கோம், இந்தியாவில் இருக்கோமா? ஸோ இந்த இந்தியா மேப் தான் இது. ஸோ இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கிறப்ப என்ன அப்படின்னா என்ன இருக்கும் இந்த சைடு அப்படிங்கிறது உங்களுக்கு மேப்பை பொறுத்த வரைக்குமே 4 டைரக்ஷன் இருக்கும். 4 டைரக்ஷன் அப்படிங்கிறது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். ஸோ இந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது திசைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஏரியாவுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ஸோ சம் நம்மளுக்கு அந்த போகிற ரூட் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா செய்வோம் எந்த டைரக்ஷன் போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் கேட்டுக்கலாம். ஸோ அங்கங்கே ஏற மார்க் போட்டு என்ன செஞ்சுருப்பாங்க சம் பிளேஸில் அந்த இந்த சைடு போனால் நார்த்து சவுத் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மேப் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டைரக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே மேப்ல உனக்கு டாப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்குது. டாப்ல மேலே என்னதான் எந்த டைரக்ஷன் தான் இருக்கும் அப்படின்னா நார்த் தான் இருக்கும். அதே மாதிரி அந்த நார்த்துக்கு ஆப்போசிட்ல பாட்டம் டாப் அப்படிங்கிறது மேலே பாட்டம் அப்படின்னா கீழே. அப்போ அந்த பாட்டத்தில் என்ன டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னா சவுத் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இங்கே ஈஸ்ட் இருக்கும். இந்த சைடு வெஸ்ட். அப்போ 4 டைரக்ஷன் இருக்கு. 4 திசைகள் இருக்கு. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். அப்படி பார்க்குறப்ப இதில் உங்களுக்கு பெனின்சுலா இந்தியாவுடைய பெனின்சுலா சொன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னா நார்த்தன் மவுண்டெயின்ஸ் சொல்லியிருப்பேன். இந்த நார்த்தன் மவுண்டெயின்ஸ் அப்படிங்கிறது நார்த் அப்படிங்கிறது மேலே இருக்கா டாப்ல இருக்கா அப்படி இருக்கிறப்ப நார்த்ல இருந்தா இங்கேருந்து ஆரம்பிக்கும் அந்த மவுண்டெயின்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து இட் இஸ் எ ஜெனரல் மேப் தான். உங்களுக்கு இது வந்து பிசிக்கல் மேப்ல. ஸோ என்ன அப்படின்னா நார்த்தன் மவுண்டெயின்ஸ் அப்படிங்கிறது ப்ரௌன் கலர்ல கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த நார்த் சைட்லேருந்து ஆரம்பிச்சுன்னா அப்படின்னா நார்த் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் வரைக்கும் போகும். வந்து ஸ்டார்ட் பண்ணி நார்த் ஈஸ்ட் வரைக்கும் தான் இருக்கும். அந்த நார்த்தன் மவுண்டெயின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது நார்த்தன் பிளேன்ஸ் அப்படிங்கிறது இந்த மவுண்டெயின்ஸ்க்கு கீழே இருக்கிறத என்ன சொல்லுவோம் பிளேன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது கிரீன் கலர்ல கொடுத்துருப்பாங்க. அதுக்கு டெசர்ட் அப்படிங்கிறது இது பாருங்க இந்த ராஜஸ்தான் இருக்கிறதுல என்ன டெசர்ட் ஏரியான்னு சொல்லுவோம். இந்த சைடில் இருக்கும். அதே மாதிரி பிளாட்டோஸ் அப்படிங்கிறது என்ன பீடபூமிகள் அப்படிங்கிறது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். ஸோ இது வரைக்குமே இருக்கும். பிளாட்டோஸ் அப்படிங்கிறது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுலேருந்து இப்படி வந்து ஸோ இது ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். இதுக்கு தான் பிளாட்டோஸ் பீடபூமிகள் அப்படின்னு சொல்லுவோம். கோஸ்டல் அப்படிங்கிறது இந்த சைடு பே ஆஃப் பெங்கால் அண்ட் அரேபியன் சி இந்த சைடு என்ன அப்படின்னா கோஸ்டல் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஐலாண்ட் அப்படிங்கிறது இது இருக்கும் தீவு அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் அண்ட் லட்சத்தீவு ரெண்டுமே என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஐலாண்ட்ஸ் தீவுகள் அப்படின்னு சொல்றோம். இப்போ பெனின்சுலா அப்படின்னா ஏன் இந்த பெனின்சுலான்னு சொல்றோம் அப்படின்னா 3 சைடு கவர் த வாட்டர் பாடிஸ். இந்த சைடு பே ஆஃப் பெங்கால் இருக்கு, இந்தியன் ஓஷன் இருக்கு, அரேபியன் சி இருக்கு. அப்போ 3 சைடு என்ன அப்படின்னா வாட்டர் பாடிஸ் கவர் ஆயிருக்கு. சென்டர்ல இந்தியா இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் எ பெனின்சுலா தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஐலாண்ட் அப்படிங்கிறது தீவுன்னு சொல்லுவோம். பெனின்சுலா அப்படிங்கிறது தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேப் அப்படிங்கிற ஓவரால் எல்லா மேப் அப்படிங்கிறது இதுல கவர் ஆயிருக்கும் அப்படின்னா புக்லயே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அட்லாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன மினரல்ஸ் இருக்கு, லேண்ட் ஏரியா எங்கே இருக்கு, ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன தெரிஞ்சுக்கலாம். இந்த அட்லாஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மேப். எல்லா மேப்புமே ஃபுல்லாகவே கவர் ஆகி எதில் புக்காக கொடுத்துருப்பாங்கன்னா அந்த புக்குக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அட்லாஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. தேங்க்யூ.